வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 3 பிஹெச்கே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் சின்மயா நகர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா டேரெக்டாக இது வந்து உங்களுக்கு கோயம்பேடில் போய் கனெக்ட் ஆகிற ரோடு தான் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வர இருக்குது. ப்ரப்போஸ்டு மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வரும். ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கமர்ஷியல்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் போகும்போது உங்களுக்கு வந்து விருகம்பாக்கம் நட்டேசன் நகர் போக முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், இதுதான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ். இங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸு. ஸோ இதனுடைய ரைட்டில் கெனாலை ஒட்டி நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் நகர் அனெக்ஸ் மெயின் ரோடு. ஸோ இதுதான் சாய் நகர் அனெக்ஸ் மெயின் ரோடு. இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு டேரெக்டாக லாஸ்ட் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா சாய் நகர் வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சிரில்ஸ் என்க்ளேவ். ஸோ உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் டு 500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதுதான் வந்து சாய் நகர் பிரிட்ஜு. இது வந்து கெனாலை ஒட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், காமான லொக்கேஷன். உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கே கெனால் ஒட்டி இருக்கிறது தான். மற்றபடி ப்ராப்பர்ட்டி ஏரியா காம்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற இந்த சிரில்ஸ் என்க்ளேவ் ப்ராப்பர்ட்டி. இதில் தான் நம்ம பார்க்க போகிற 3 பிஹெச்கே அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். சின்மயா நகரில் ஒரு 3 பிஹெச்கே ஃப்ளாட் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்டே டிசைன் பண்ண ஒரு 3 பிஹெச்கே. ஸோ பார்த்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதனுடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ப்ரொஜெக்டர் ஹோம் தியேட்டர் செட்டப்புக்காக ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான் ஓல்டு. ஸோ 1277 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து 596 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதனுடைய சைஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பெட் ஏரியாவும் கொஞ்சம் லார்ஜராக தான் இருக்கும். இது வந்து ஓப்பன் கிச்சன் அவைலபிளாக இருக்குது இந்த ஏரியாவில். ஹாலும் ரொம்ப ஸ்பேஷியஸான ஹால். இது ஹால் கம் டைனிங். இந்த டைனிங்காகவும் அந்த ஹால் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ரூம்லையும். அது மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்க டோர்ஸ் எல்லாமே மலேசியன் டோர்ஸ். அதுக்கப்புறம் மெயின் டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் த பெட்ரூம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6x4 பெட் ஒன்று போட முடியும். ஸோ உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு பிவிசி மாதிரி இருந்தாலும் உள்ள வந்து உங்களுக்கு மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரானைட் பதிலா. ஸோ இதுவுமே உங்களுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூமுமே நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி வித் ஃப்ரெஞ்ச் விண்டோவோட. ஸோ உங்களுக்கு வாஷ் பேசினும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மெஷினுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட். இது பெட்ரூம் நம்பர், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம். எங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மார்பிள் தான்.
ஸ்பேஷியஸான பெட்ரூம். அடுத்து தேர்ட் பெட்ரூம் நம்ம இங்கே இருக்கு. தேர்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டடி ரூம் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் அவைலபிளாக இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு வார்ட்ரோப் பாக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் பண்ண ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. நியூ ஃப்ளாட் வந்து இந்த ஏரியாவில் அரௌண்ட் 10,500 per square feet போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஃபால் சீலிங் ஒர்க்கும் மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு ஹீட் தெரியாது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே ரொம்ப பக்கம். ஒரு 700 to 750 மீட்டர்ஸில் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ அக்சசபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப பக்கம் இது, சின்னிய நகர். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சைட் விசிட் வேணால் என் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். நன்றி.